அப்போதான் சிவபெருமான் தன்னுடைய லீலைகளை ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றார்? வறுமை அப்படிங்கிற ஒரு நிலைய கொடுக்கிறாரு. இந்த பெரிய புராணத்திலேயே ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு சேக்கிழார் பெருமான். என்ன தெரியுமா? வறுமை அப்படிங்கிறது ஒரு பதம். நம்ம அரிசி வெந்துருச்சான்னு பதம் பாக்குற மாதிரி நம்ம பக்குவப்பட்டிருக்கோமா அப்படிங்கிறத பதம் பாக்குறாரா இந்த சிவபெருமான். எப்படின்னா வறுமை அப்படிங்கிற நிலைய கொடுத்து, வறுமை வருது, வியாபாரம் செய்ய முடியல. அதனால என்ன பண்றாரு? போய் அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் ஆலைகள்ல வேலை செய்யறாரு. அங்க தினந்தோறும் எண்ணெய செக்குல போட்டு ஆட்டி அந்த பணியை தொடர்ந்து செய்து அங்க கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு எண்ணெய் வாங்கி தினந்தோறும் அந்த சிவபெருமானுக்கு விளக்கேற்றார். ஒரு கட்டத்துக்கு மேல அதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கடனுக்கு எண்ணெய் வாங்குறாரு. கடனுக்கு எண்ணெய் வாங்கினதும் எத்தனை நாளைக்கு நம்மளை நம்பி ஒருத்தர் கடன் கொடுப்பாங்க? எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல கடன் கொடுத்து எண்ணெய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்றதுன்னே தெரியாம தன்னுடைய மனைவிய விற்க முற்படுறாரு. நம்ம ஹரிச்சந்திரன் வரலாறுல படிச்சிருப்போம்ல, தன்னுடைய மனைவியையே நேர்மையின் வெளிப்படுத்துவதற்காக விற்க முற்பட்டார் ஹரிச்சந்திரன். அத மாதிரியே இந்த கலியநாயனாரும் என்ன பண்றாரு? தன்னுடைய மனைவிய விற்க முற்படுறாரு. அப்படி வித்தா அதுல கிடைக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பணத்தை வச்சு நம்மளால எண்ணெய் வாங்க முடியுமே, அந்த எண்ணெயை வச்சு நாம அன்றைக்கு இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றலாமே, நம்மளால முடிந்த விளக்குகளை ஏற்றலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா யாருமே அவருடைய மனைவிய விற்க முன் வரல, வாங்கறதுக்கு முன் வரல. அதுக்கப்புறம் ரொம்ப தளர்ந்து போய் இதற்கு மேல வழியே இல்லை அப்படின்னு விளக்கு ஏத்துறதையே நிறுத்திடுவாருன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இல்லை. இங்கதான் தன்னுடைய உண்மையான பக்தி எதுன்னு நிரூபிக்கிறாரு. நாம ஒரு விஷயத்த பண்ணும்போது அதற்கு பல தடைகள் வரலாம். அந்த தடைகள் நம்மள தடுத்து நிறுத்த நினைக்கலாம். ஆனா நாம நிற்க கூடாது. நம்மளால எந்தெந்த வழிகளால முயற்சிக்க முடியுமோ அந்த எல்லா வழிகளையும் கொண்டு நாம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கலியநாயனார் எடுத்து வைக்கிறாரு.